Hi friends, welcome to my YouTube channel ESM Thambis. இன்னைக்கு நாம எதை பத்தின வீடியோ பார்க்க இருக்கோம்னா ஒவ்வொரு எக்ஸர்சைஸ் மேன் லைஃப்லயும் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. அந்த டாக்குமெண்ட்ஸ் எக்ஸர்சைஸ் மேன் ரொம்ப பாதுகாப்பாக வச்சிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை, அதுல என்ன பிரச்சனை இருக்கு, அதை பத்தி முழு வீடியோ நான் சொல்றேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை தமிழ்நாட்டில் இருக்க எல்லா எக்ஸர்சைஸ் மேனுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படி நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா யாராவது ஒருத்தருக்கு அவங்க இதை பண்ணாம இருந்தாங்கன்னா பண்ணிடுவாங்க. இந்த வீடியோ போறதுக்கான நோக்கமும் நிறைவேறும். அவங்க செஞ்சாலே போதும். தேங்க்யூ. உங்க எக்ஸர்சைஸ் மேன் எல்லாருக்குமே தெரியும், ஒரு எக்ஸர்சைஸ் மேன் லைஃப்ல வந்து பென்ஷன் வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட டாக்குமெண்ட்ஸ், பேசிக் டாக்குமெண்ட்ஸ், அவங்களோட டிஸ்சார்ஜ் புக், பிபிஓ, அவங்களோட ஐடி கார்டு, அவங்களோட ஏஜிஐ பாண்ட், இதுக்கு அடுத்து வந்து அவங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி கார்டு, இந்த மாதிரி சிவில் டாக்குமெண்ட்ஸ், ஆர்மி டாக்குமெண்ட்ஸ் பிளஸ் சிவில் டாக்குமெண்ட்ஸ், இதை பத்திரமா ஒரு சேவ் பண்ணி வைக்கணும் ஒரு இடத்துல. ரொம்ப எக்ஸர்சைஸ் மேன் அதை செய்ய மாட்டேன்றாங்க. கொஞ்சம் எக்ஸர்சைஸ் மேன் செய்கிறாங்க, ஆனால் ரொம்ப பேர் அதை கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண மாட்டேன்றாங்க. ஏதோ ஒரு கட்டை பையிலையோ ஏதோ ஒரு மஞ்ச பையிலையோ சுற்றி ஏதோ ஒரு பீரோக்கு மூலையில போட்டுடுறாங்க. எப்போ தேவைப்படுதோ அப்போதான் அவங்க எடுக்கிறாங்க. இப்போ இதனால என்ன ஆகுதுன்னா, அவங்க பை சான்ஸ் பை த வே எமர்ஜென்சியில் ஏதாவது டெத் ஆயிட்டாங்க வச்சுட்டாங்க அப்படின்னாங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி அதை ஒரு தேடுறதே ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கு வீட்டில். சரி, இப்போ ஏன் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு இவ்வளோ தூரம் சொல்ல வரேன்னா, ஒரு 10 days முன்னாடி நான் ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி சார், எங்கள் வீட்டில் ஒரு டெத் ஆகி போச்சு, ஒரு எக்ஸர்சைஸ் பண்ணி இறந்துட்டாங்க ஹார்ட் அட்டாக்ல, அவங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ்லாம் நாங்கள் தேடணும், தேடி கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னாங்க. அப்புறம் நான் அவங்க வீட்டுக்கே போயிருந்தேன். வீட்டுக்கு போய் எங்கே வச்சிருக்காரு, என்ன செஞ்சிருக்காரு, அவரோட பேகு, சூட்கேஸ் எல்லாத்தையும் தேடி எடுக்கும் போகும்போது அவர் ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு பத்திரமா வச்சிருந்தாரு. அப்புறம் நான் அதை எடுத்து காமிச்சேன். இதுதான் அவங்களோட பிபிஓ, இவங்க தான் அவங்க டிஸ்சார்ஜ் புக்கு, இவங்க தான் ஐடி கார்டு, இதுதான் அப்படி இருக்கும் அப்படின்னு நான் எடுத்து காமிச்சேன். காமிச்சப்ப அந்த இறந்தவங்களோட ஒய்ஃப், அவங்க ப்ளஸ் குழந்தைங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்பா எங்க கூட 30 வருஷமா இருந்தாங்க, ஆனா இதெல்லாம் எப்படி இருக்குன்னு என்கிட்ட காட்டுனது கூட கிடையாது. அப்புறம் அவங்களோட அந்த பேசிக் டீடைல்ஸ் எடுத்து பார்க்கும்போது பிபிஓல ஒய்ஃபோட பேரே இல்லை. பேர் இருக்கு, ஆனா டேட் ஆஃப் பர்த், அதுக்கடுத்து ஆதார் கார்டு, அதுக்கடுத்து பேன் கார்டு, இந்த மாதிரி எந்த டீடைல்ஸும் அதுல இல்லை. பேர் இருக்குன்னாலும் சிவில் டாக்குமெண்ட்ஸ்ல இருக்க பேரும் பிபிஓல இருக்க பேரும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நிறையா இருக்கு. அதுல டேட் ஆஃப் பர்த் இல்லை பிபிஓல. சரி, இதெல்லாம் இப்படி இருக்கே, ஏமா இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டா அந்த ஒய்ஃப் என்ன சொன்னாங்கன்னா, இறந்தவங்களோட ஒய்ஃப், சார் அவர் வந்து இதுக்குள்ளலாம் கை வைக்க கூடாதுன்னு எங்களுக்கு சொல்லியிருக்காரு. அவர் எப்போ பென்ஷன் வந்தாரோ, அதாவது 1990 கிட்ட அவர் பென்ஷன் வந்திருக்காரு. 90ல் பென்ஷன் வந்தப்ப என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் யாரும் தொடக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்டு, இதை தொட்டா திரும்பி வராது, வாங்க முடியாது, உனக்கு இதோட கஷ்டம் தெரியாது அப்படின்னு எனக்கு அப்பவே சொல்லிட்டாரு. அதனால இந்த பேக்கை நாங்கள் என்னைக்குமே திறந்தது கிடையாது. அவர் தான் திறப்பாரு, அவர் தான் பண்ணுவாரு. நாங்க இது வந்து என்னன்னே எங்களுக்கு தெரியாது. இப்ப நீங்க சொல்லும் போதுதான் எங்களுக்கு தெரியுது, இதுதான் டிஸ்சார்ஜ் புக்கு, இதுதான் பிபிஓ, இதுதான் ஐடி கார்டு, இதுதான் ஏஜிஐ பாண்டு அப்படின்னு நீங்க காட்டும் போதுதான் சார் தெரியுது. ஆனா அந்த குழந்தை வந்து அவங்க குழந்தை இன்ஜினியரிங் படிக்கிற குழந்தை, அந்த குழந்தைக்கு அவர் சொல்லி கொடுத்துருந்தாருன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பார்த்துருப்பாங்க, செக் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காட்டினேன், அம்மா இது இப்படிதாம்மா இது இருக்கும், இது இப்படிதாம்மா இருக்கும், இதை செக் பண்ணுங்கம்மா அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களா புரியுது. அப்புறம் அப்பாவோட ஸ்பர்ஸ் தெரியுமாம்மா, ஸ்பர்ஸ்ல கன்வெர்ட் ஆயிடுச்சா இல்லையா, ஸ்பர்ஸோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு, இசிஹெச்எஸோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு இதெல்லாம் தெரியுமான்னு கேட்டா, அப்படின்னா என்னன்னே எங்களுக்கு தெரியாது, எங்கிட்ட அப்பா எதுவும் சொல்லிட்டு போல அப்படின்றாங்க. இப்போ இறந்து போனவங்கள பத்தி என்ன சொல்ல முடியும், அவங்க இறந்து போயிட்டாங்க. இப்போ அதுக்கு பின்னாடி உங்க குழந்தைங்களும் உங்க ஒய்ஃபும் தான் பாதிக்கப்படுவாங்க. இப்போ அந்த அந்த விடோ லேடிக்கு வந்து நம்ம சேஞ்ச் ஆஃப் நேம் சேஞ்ச் பண்ணி செஞ்சு டேட் ஆஃப் பர்த் மாற்றி இதை அவங்களுக்கு பென்ஷன் வாங்கி தரதுங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ். இப்போ நான் அவங்கள்ட்ட சொல்லும்போது அவங்க அவங்க ஹஸ்பண்டா அவ்வளோ திட்டுன்னு திட்டினாங்க. ஏன்னா உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த டாக்குமெண்ட்டை அவங்க காட்டினதும் இல்லை, செத்ததுக்கு அப்புறம் அந்த டாக்குமெண்ட்டால அவங்களுக்கு பிரயோஜனமும் இல்லை. அப்போ எதுக்காக நீங்கள் அவங்க ரெக்கார்ட் ஆஃபீஸ்லேருந்து அந்த டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியல. அந்த டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் உங்களோட ஒய்ஃபு, குழந்தைங்க, வேற யாரு காட்டாட்டினாலும் உங்களோட என்ஓகேக்கும் உங்களோட படித்த குழந்தைங்களுக்கும் உட்கார வச்சு இதை பற்றி பேசிக் புரிய வைங்க, பேசிக் அடிப்படை அறிவு. சரியா? அது இல்லைன்னா அதோட கஷ்டங்கள் உங்கள் ஒய்ஃபுக்கும் குழந்தைக்கும் மட்டும்தான். நீங்கள் இருக்கிற வரைக்கும் பிரச்சனையே இல்லை, நீங்கள் பார்த்துப்பீங்க. ஆனால் நீங்கள் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும். இதை வந்து ஒரு சோல்ஜர் போர்டாலேயோ இல்லை ஒரு சங்கத்தாலேயோ சரி பண்ண முடியாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க.
சோல்ஜர் போர்டு ஒரு சங்கம் இப்போ மதுரையில் இருக்கு, அருப்புக்கோட்டையில் இருக்கு, நம்ம சுகுமா சார் இருக்காங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மதுரையில் வந்து ராஜகோபால் சார் இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்கெல்லாம் எப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னீங்கன்னா, உங்களோட டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கணும். அதாவது எப்படி உங்கள் ஆதார் கார்டு, உங்கள் பிபிஓ, உங்கள் டிஸ்சார்ஜ் புக்கில் பேர், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அவங்ககிட்ட போய் உதவி கேட்டோம்னா அவங்க உதவி செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அங்கே வந்து உங்களுக்கு பென்ஷன் வாங்குறதுலையோ இல்லை உங்கள் இசிஹெச்எஸ் கார்டு வாங்குறதுலையோ மற்ற ப்ராசஸ் பண்ணுறதுலையோ எந்தவித ப்ராப்ளமும் இருக்காது. சரியா? நீங்கள் 30 வருஷம் அந்த அம்மா கூட இருந்திருக்கீங்க, அப்போல்லாம் அவங்க பேர், டேட் ஆஃப் பர்த் தப்பாக இருக்கான்னு பார்க்கல. செத்ததுக்கு அப்புறம் இது என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நீங்களே சொல்லுங்க, மனசாட்சியோட சொல்லுங்க. சரியா? அப்ப குட்டி போட்ட பூனை மாதிரி அந்த டாக்குமெண்ட்டை பொத்தி பொத்தி பாதுகாக்கிறீங்க. அதாவது டாக்குமெண்ட் பத்திரமா இருக்கிறது வேற, பாதுகாப்பா இருக்கிறது வேற, ஆனா யாருக்குமே காட்டாம ஒளிச்சு வைக்கிறதுங்கிற வேற. முதல்ல அந்த டாக்குமெண்ட்ஸை எடுத்து எல்லா எக்ஸர்வீஸ்மே, இந்த வீடியோ பார்க்குற எக்ஸர்வீஸ்மேன் எல்லாருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள் வைக்கிறேன். உங்களோட ஒய்ஃபுக்கும் உங்களோட குழந்தைங்க, இப்போ குழந்தைங்க சின்ன குழந்தைங்களா இருந்தாங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒய்ஃப்க்கு பண்ணுங்க. பெரிய குழந்தைங்களா இருந்தாங்க, அதாவது ஒரு 10th 12th படிக்கிற குழந்தைங்களா இருந்தாங்க, காலேஜ் படிக்கிற குழந்தைங்களா இருந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு, இந்தாண்டா பப்புக்குட்டி, இதாண்டா அப்பாவோட டிஸ்சார்ஜ் புக்கு, இதாண்டா பிபிஓ, இதில் உங்கள் பேர் இருக்கு பாடுறா, டேட் ஆஃப் பர்த் இருக்கு பாடுறா, இது இப்படிடா இசிஹெச்எஸ்ன்னு சொல்லுவாங்கடா, அந்த கார்டு இப்படி இருக்கும்டா, இதெல்லாம் காட்டுங்க. சரியா? இது காட்டுறதுக்காக தான். இது ஒன்றும் தங்கமோ வைரமோ கிடையாது. அதை ஒளிச்சு ஒளிச்சு பத்திரமா ஒளிச்சு வைக்கிறது, தொட்டா கெட்டு போயிடும், தொட்டா உடஞ்சி போயிடும், தொலைஞ்சு போயிடும், இப்படி செய்யறதுக்கு இல்லை. உங்கள் சூப்பர்வைசர்ல உட்கார வச்சு காட்டுங்க. காட்டி இது இங்கே வைக்கிறேன்ப்பா அப்பா, இந்த மாதிரி இங்கே வைக்கிறேன், நாளைக்கு அப்பாவுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க, யாராவது அங்கிள் வருவாங்க, அங்கிள்கிட்ட இதை காட்டுங்க, அவங்க பார்த்துப்பாங்க, நான் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி வச்சுட்டு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பேஜில் உங்கள் ஸ்பர்ஸோட பாஸ்வேர்டு, இசிஹெச்எஸோட பாஸ்வேர்டு, இன்னும் முக்கியமான உங்கள் விஷயங்களை ஃபுல்லாக அதில் எழுதி வைங்க. அப்போ நீங்கள் இல்லாட்டினாலும் அது இன்னொருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஒய்ஃபுக்கு, உங்கள் குழந்தைகளுக்கும் பெனிஃபிட்ஸ் வாங்கி தரதுக்கு அது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும். சரியா? இதை நான் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்க எல்லாரும் தயவு செஞ்சு இதை வந்து ஏதோ ஒரு வீடியோ கத்திட்டு போகிறான், எவனா ஒருத்தர் இருக்கேன், எனக்கு ஒன்றுமே இல்லை, இதை ஆன் கிரவுண்டில் நான் பார்த்து மெசூஸ் பண்ணுது, அதாவது நான் இதை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுது. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு 30 வருஷமாக ஒரு வீட்டில் குடியிருந்திருக்காங்க, ஒரே வீட்டில் வாழ்ந்திருக்காங்க. அந்த ஹஸ்பண்டை பற்றி, அந்த ஹஸ்பண்டோட டாக்குமெண்ட்டை பற்றி ஒய்ஃபுக்கும் தெரியல, குழந்தைக்கும் தெரியல. ஏன்னா அவர் வந்து ஏதாவது சொன்னாலே திட்டுவார், ஏதாவது சொன்னாலும் கத்துவார். அப்படி கத்தும்போது ஒய்ஃபும் குழந்தைங்களும் அந்த டாக்குமெண்ட்டை எடுக்கணும்னே அவங்க மனசில் தோணலை. அவர் இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அது தப்பா இருக்கு. இப்போ என்ன செய்ய முடியும்? இப்போ பொறுமையாக தான் ப்ராசஸ் பண்ணி அதை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அதை நான் பண்ணிக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பண்ண முடியாது, எல்லாருக்கும் கஷ்டம். அப்போ நீங்கள் இருக்கும்போதே நீங்கள் அதை பண்ணிடுங்க. நான் சும்மா ஜஸ்ட் காட்ட தான் செய்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஃபைல் எல்லாருக்குமே தெரியும், எக்ஸர்வைஸ்மேன் எல்லாருக்குமே கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி ஃபைல் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஃபைலில் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பத்திரமா சேவ் பண்ணி ஒரே இடத்துல வச்சுருங்க. அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கே வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதில் முக்கியமாக உங்களோட டிஸ்சார்ஜ் புக்கு, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எக்ஸர்வைஸ்மேன் எல்லாருக்குமே தெரியும், டிஸ்சார்ஜ் புக் இஸ் எ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட். அது இந்த மாதிரி தான் இருக்கும், புக்கு மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்க, அதனால தான் அதுக்கு பேர் புக்குன்னு. அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எழுதி இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரியா? தெரியலன்னா ஜஸ்ட் போய் பாருங்க, இந்த மாதிரி புக்ஸ் மாதிரி இருக்கும். இதுதான் புக்கு, டிஸ்சார்ஜ் புக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய காலத்தில் ஒரு பேஜ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து உங்களுக்கு புக்கு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுக்கடுத்து உங்களுக்கு ஒரு ஐடி கார்டு கொடுப்பாங்க. அதாவது சர்வீஸில் இருக்கும்போது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஐடி கார்டு இருக்கும். அதே மாதிரி எக்ஸர்வீஸ்மேன் ஆனதுக்கப்புறம் அவங்க ஒரு ஐடி கார்டு கொடுப்பாங்க. அந்த ஐடி கார்டு மாதிரி எங்கேயாவது பவுச்சில் போட்டு வச்சிருப்பாங்க. இந்த ஐடி கார்டு ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்ட். அதுக்கடுத்து வந்து அவங்களோட ஏஜிஐ பாண்ட், அதாவது இன்சூரன்ஸ் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பென்ஷன் வந்தப்போ கொடுத்துருப்பாங்க. அந்த பாண்டும் எப்படி இருக்கு, என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த பாண்ட் இப்படி தான் இருக்கும், ஏஜிஐ பாண்ட் இப்படி தான் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ இது மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் ஒய்ஃப்க்கு காட்டி புரிய வைங்க. இது இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா, நான் இல்லைனாலும் இதை வச்சு நீங்கள் பணம் வாங்கிக்கலாம். இப்போ ஏஜிஐ பாண்டில் இன்னைக்கு டேட்டுக்கு யாராவது வந்திருந்தாங்க அப்படின்னாங்கன்னா 5 லட்ச ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதில் பேர் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையா, இது இங்கே வச்சுருக்கேன், இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் உங்களோட குழந்தைக்கும் ஒய்ஃப்க்கும் சொல்லுங்கள். சொல்லலை அப்படின்னா கஷ்டம் அவங்களுக்கு தான். ஏன்னா நீங்கள் வேற யாருக்கும் சொல்ல போகிறது இல்லை, உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு கூப்பிட்டு வச்சு காட்டுங்க. பை சான்ஸ் பிபிஓவில் பேர் இல்லை, பிபிஓவில் தப்பாக இருக்குது, இதெல்லாம் அப்படி இருக்கும்போது நீங்கள் உயிரோடு இருக்கும்போதே அதை சரி பண்ண பாருங்கள். நீங்கள் இறந்துட்டீங்கன்னா என்ஓகேயால் அதை சரி பண்ணவே முடியாது. சரியா? ஏன்னா நீங்கள் தான் டிக்ளரிங் அத்தாரிட்டி, நீங்கள் தான் டிக்ளேர் பண்ணணும். டிக்ளரிங் அத்தாரிட்டி இல்லாமல் அவங்களோட சர்வீஸ் டாக்குமெண்ட்டில் எதையுமே பண்ண முடியாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இறந்துட்டீங்கன்னா உங்கள் ஒய்ஃபோட பேரோ, டேட் ஆஃப் பர்த்தோ, குழந்தைங்களோட பேரோ, டேட் ஆஃப் பர்த்தோ மாற்ற முடியாது.
எக்ஸர்வீஸ்மேன் உயிரோடு இருக்கும்போது என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் அவங்களோட பர்மனெண்ட் ஆயிரும். அப்போ நீங்கள் உயிரோடு இருக்கும்போது அதை கவனிக்கல, செத்து அவங்களால மாற்ற முடியாது. அப்போ இதை நீங்கள் தான் சரி பண்ணணும். சரியா சார்? அதனால் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா எக்ஸர்வீஸ்மேனுக்கும் சொல்லிக்கிறேன், ஜஸ்ட் ஒரு தடவை உங்கள் டாக்குமெண்ட்ஸை ஃபுல்லாக எடுங்க, பாருங்கள், அதில் எல்லாம் கரெக்டாக இருக்கா, ஸ்பெல்லிங் எல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்து செக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பட்டாளத்தில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே உங்கள் ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி கார்டு, ரேஷன் கார்டு இதில் எல்லாத்தையும் மாற்றிடுங்க. பட்டாளத்தில் இருக்க மாதிரி சிவில் டாக்குமெண்ட் மாற்றிட்டீங்கன்னா ஈஸி. நீங்கள் சிவில் டாக்குமெண்ட்டில் இருக்க மாதிரி பட்டாளத்தில் மாற்ற போனீங்கன்னா அது கொஞ்சம் சிரமமான வேலை. சரியா? மாற்றுறதுக்கு பிபிஓ இஸ் ஏ ஆத்தரைஸ்டு டாக்குமெண்ட். உங்களோட பேரையோ, டேட் ஆஃப் பர்த்தையோ, ரிலேஷன்ஷிப்போ மாற்றுறதுக்கு உங்களோட பிபிஓவும் உங்கள் இசிஹெச்எஸ் கார்டும் இஸ் ஏ ஆத்தரைஸ்ட் டாக்குமெண்ட். நான் அதையும் இந்த வீடியோவில் போடுறேன். ரொம்ப பேருக்கு டவுட்டாக இருக்குது, சார் பட்டாளத்தில் இருக்க மாதிரி எப்படி சார் நம்ம சிவிலில் மாற்றுறது அப்படிங்கிற போது என்கிட்ட ஒரு 10-15 பேர் கால் பண்ணி வந்துட்டாங்க. நம்ம ஆதார் பிடிஎஃப்லேயே கிளியராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ண பார்க்கலாம். லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸில் அதில் பேரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் மாற்றுறதுக்கு எது ஆத்தரைஸ்ட் டாக்குமெண்ட் அப்படிங்கிற போது உங்கள் பிபிஓவில் எப்படி இருக்கோ அதே மாதிரி சிவில் டாக்குமெண்ட்டில் மாற்றி மற்ற எல்லா இடத்துலையும் கொடுத்து வச்சுருங்க. அப்போ நீங்கள் இல்லாதப்பவும் உங்கள் ஒய்ஃப், குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் வராது. சரியா சார்? இதான் இந்த வீடியோ மூலமாக நான் கேட்டுக்கிறது. வேறு ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாரும் உங்கள் ஒய்ஃபுக்கு, குழந்தைக்கு காட்டிட்டீங்கன்னா நீங்கள் அதையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ.